சொத்துக்காக இப்படியெல்லாம் கூடவா செய்வாங்க? இந்த வீடியோவை மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். சேலம் மாவட்டம் தலைவாசலுக்கு அருகே சார்பாய் பகுதியில வசிச்சுட்டு வரவர் தான் குழந்தைவேல். இவருக்கு 65 வயசு ஆகுது. இவர் அதே பகுதியில சோகோ ஆலை நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. இவரோட மகன் சந்தோஷ் தன்னுடைய தந்தையோட இணைஞ்சு சோகோ ஆலையை நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. இந்த நிலையில தந்தை குழந்தைவேலுவுக்கும் மகன் சந்தோஷுக்கும் கடந்த சில நாளாவே சொத்து தகராறு இருந்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில சந்தோஷ் திருமணமாகி பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியில இப்ப அவங்களோட குடும்பத்தோட வசிச்சுட்டு வரதாகவும் கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு குழந்தைவேலு தன்னோட மகன் சந்தோஷ் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. இந்த நிலையில அங்கு தந்தை மகன் 2 பேருக்குமே மீண்டும் சொத்து தகராறு சம்பந்தமா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. அப்போ தந்தை குழந்தைவேலுவை மகன் சந்தோஷ் சரமாரியா கொடூரமா தாக்கி இருக்கிறாரு. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து படுகாயமடைந்த குழந்தைவேலுவை மீட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில அனுமதிச்சிருக்கிறாங்க. சிகிச்சை பெற்றுட்டு வந்த நிலையில கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி அன்னைக்கு குழந்தைவேலு சிகிச்சை பலன் கொடுக்காம உயிரிழந்திருக்கிறாரு. உறவினர்கள் குழந்தைவேலுவை அடக்கமும் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மகன் தந்தையை ஆக்ரோஷத்தோட தாக்கிய பதைபதைக்க வைக்கிற சிசிடிவியோட வீடியோ காட்சி வெளியாகி வைரலானதால இது பற்றி பெரம்பலூர் மாவட்டம் கைகளத்தூர் போலீசார் சந்தோஷ அழைச்சிட்டு போய் விசாரணை செஞ்சிருக்கிறாங்க. இந்த விசாரணைக்கு அப்புறமா தான் பல்வேறு தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த வீடியோ தான் இணையதளத்துல படு வைரலா பரவிட்டு வருது.